உலகெங்கும் உள்ள ஐபின் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது? பங்குனி மாதம்ன்றது நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க மாத பலனோடய அப்படியே கம்பேர் பண்ணிக்காதீங்க. இது மார்ச் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும், மார்ச் மிட்ல இருந்து ஏப்ரல் 14 நம்மளுக்கு தமிழ் வருஷ பிறப்பு தெரியும். அப்போ 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கால அளவு தான் பங்குனி மாதம். ஒவ்வொரு ராசிலையும் சூரியன் தன்னுடைய சஞ்சாரத்தை செய்யக்கூடிய மாதம் தான் தமிழ் மாத பலன்கள் இல்லையா? சூரிய பயிற்சின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த தமிழ் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷப ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் உச்சமாக இருந்த மிஸ்டர் ராசிநாதன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் உச்சமா இருக்க இடத்துக்கு செவ்வாய் வந்தா எப்படி நானும் செவ்வாயும் சமம் அப்படின்ற மேல இருக்கும். நாங்க எப்படி ஒரே இடத்துல இருக்கிறது, ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கணும், ரெண்டு பேரெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சுக்கிரன் பாய் சொல்லிட்டு மேஷ வீட்டை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். தன்னுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்றது ரைட்டா தப்பா அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி 12ஆம் இடம் என்பது உங்களை நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடம். உங்களுடைய திறமையும் உங்களுடைய தகுதியும் காட்டுவதற்காக நீங்கள் கொஞ்சம் மெனக்கிட வேண்டியக்கூடிய இடம் தான். ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட், அது ஒரு முடிச்சு அடுத்து ஆரம்பிக்கக்கூடிய இடம் எல்லாமே இந்த 12ஆம் இடம் தான். அப்போ இந்த 12ஆம் இடம் அது யாரோட வீடா வேற வருது? மேஷத்தோட வீடா வருது. இந்த இடத்துல சூரியன் ஆல்மோஸ்ட் அடுத்த மாதம் வரப்போறாரு. அதுக்கு முன்னாடி சுக்கிரன் போய் உட்காந்துட்டு வான்னு சொல்ல போறாரு. ஓகே, எகைன் அப்படியே பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சனி தன்னுடைய பெயர்ச்சியை வாக்கியப்படி நிகழ்த்தி இருக்கிறார். எகைன் கூடையே சேர்ந்து ஆல்மோஸ்ட் 4ஆம் வீட்டு அதிபதி உட்காந்துருக்கிறார், 12ஆம் வீட்டு அதிபதி உட்காந்துருக்காரு, 2ஆம் வீட்டு அதிபதி உட்காந்துருக்காரு. இத்தனை பேரையும் வச்சுக்கிட்டு 11ஆம் இடத்தில் 4 சுபத்துவ பொருந்திய கிரகங்கள். ஏன்னா சனியும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு உடனே சுபத்துவமா மாறிடும். அப்போ கிட்டத்தட்ட 11ஆம் இடத்தில் இத்தனை அமைப்பு, எப்பயுமே சனி 3, 6, 11 இருக்கும்போது தான் அதீத லாபத்தை கொடுக்கும் என்று ஜோதிட நூல்கள் சொல்றாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய நல்லவை எல்லாம் கூடி வரப்போகுது. யாருக்கு? ரிஷபராசிக்காரர்களுக்கு. தடைகள் முதல்ல நீங்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க விஷயம் தெரியுமா, இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை அதுலேருந்து ரிலீவ் ஆவீங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். என்னால் எனக்கு டைம் கிடைச்சா தானே, எனக்கு வாய்ப்பு கிடைச்சாதான் நான் காட்டுறதுக்கு, எனக்கு அது கிடைக்கவே மாட்டேதுன்னு போராடிட்டு இருக்கவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் சேரும். 4ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் போய் 11 அமர்தல் அப்படின்னு 4-11 இயக்கம் எல்லாம் ஒரு மாதிரி குடும்பத்திற்காக சில லாபங்கள் வருது. வீட்டை வச்சு சில லாபம் வருது. சில பேர் வீடு கட்டணும், இடம் வாங்கணும், அம்மாவோட உடலில் இருந்த அமைப்பெல்லாம் சரியா போகுது. 4ஆம் இடமே சுயம் தான். உங்களை நீங்க காட்டி அதன் மூலமாக லாபத்தை சம்பாதிப்பீர்கள். அப்ப என்ன ஆகும்? உங்களுடைய தனித்திறமையின் மூலமாக லாபத்தை சம்பாதிப்பீங்க. இது வரைக்கும் சும்மா பேசிக்கிட்டே இரு, நீ எங்க செய்ய போற அப்படின்னு சொன்னவங்க மத்தியில நீங்க அப்படியே பேச மாட்டீங்க, செஞ்சு காட்ட போறீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டா இருக்கு. இது வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் சரி. ஏன்னா இந்த பக்கம் இருந்த குருவுமே ஓரளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். 2ஆம் இடத்துல தனக்காரகன் வக்ரத்துல இருந்து ஒரு மாதிரி பணம் வர இடத்துல பிளாக் பண்ணிட்டு இருந்த எல்லா அமைப்பும் மாறப்போகுது. டக்குன்னு நடக்கும் வேலையெல்லாம். ரொம்ப ஒரு மாதிரி டிலே ஆகிட்டு இருந்த வேலையெல்லாம் டக்குன்னு நடக்கும். நிறைய பெயர், நிறைய புகழ், நிறைய அந்தஸ்து, கீர்த்தி, செல்வாக்கு, தடைகள் நீங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் ரிஷபராசிகளுக்கு பர்டிகுலரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. நிறைய பேருக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கை கொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை அலுவலகத்துல உங்க மீது சுமத்தப்பட்ட கரையிலிருந்து வெளியில வருவீங்க. பழி, பாவம், நான் செய்யாத தப்புக்கு நான் பழியே ஏத்துக்கிறேன், நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அமைப்பெல்லாம் இந்த தடவை மாறப்போகுது. 10ல் ஒரு பாவியாவது வேணுன்ற மாதிரி 10ல் போய் ராகு உட்காந்துருக்காரு. கூடவே 2ஆம் வீட்டு அதிபதியும் போய் அமர்ந்திருத்தல் அப்படின்றது வேலையில் ஒரு பிரம்மாண்டத்தை காட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இது வரைக்கும் பணம் வராத இடத்துல பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். 2 இன்கம் பண்றதுக்கு என்ன பண்ணலான்னு மனசு அப்படியே யோசிக்கும். இந்த மாதம் அதற்கான பிள்ளையார் சொல்லியை நீங்கள் போடுவீர்கள். வரக்கூடிய மாதம்லாம் வேற லெவல். ஏன்னா இருக்கிறதுல இந்த 12 ராசியில யாருக்கு சூப்பரான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இது வரைக்கும் இல்லை, இனிமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. 11ஆம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்றது லாபத்தை தரக்கூடிய, ஒரு இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, 4 பிளானட்டுமே உட்கார்ந்து இருக்கிறது. அதுவும் சனியில ராசிநாதனுக்கு ரொம்ப மிகுந்த நெருக்கமான ஒரு பிளானட். அதோட சேர்ந்து 4ஆம் வீட்டு அதிபதி அமர்ந்திருந்தால், அதோடு சேர்ந்து 12ஆம் வீட்டு, இதோட சேர்ந்து 2ஆம் வீட்டு அதிபதி, இந்த காம்பினேஷன் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ரொம்ப சூப்பரான ஒரு டைம் பீரியட். ஸ்பீடு எடுப்பீங்க. ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்த வேலையெல்லாம் டக்குன்னு ஸ்பீட் எடுப்பீங்க. அதே சமயம் கொஞ்சம் கோவம் அதிகரிக்கும். இந்த மாதம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். மார்ச் மாதம் 15 தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் ஒரு 12 தேதி வரைக்கும் கொஞ்சம் கோவம் அதிகரிக்கும். எதிர்பாராத கிஃப்ட் கிடைக்கும், நிறைய லாபம் கிடைக்கும். நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச விஷயம்லாம் டக்குன்னு நடக்கும். நம்ம போன மாதம் ப்ரப்போஸ் பண்ண இன்னும் ரிப்ளை வரலாம், இந்த மாதம் ரிப்ளை வரும்.
உங்களை மாதிரி உண்டா உங்களை மாதிரி உண்டான்ற மாதிரி சில சினாரியோ உங்களை அழகுபடுத்திக்கணும்னு தோணும். நிறைய ட்ரெஸ்ஸு வாங்குவீங்க இந்த தடவை. நிறைய உங்களுக்குன்னு சில விஷயத்தை ஏன்னா 12ஆம் இடம் அது விரயத்தை இண்டிகேட் பண்ணுது. யாரோட வீட்டில்? மேஷ வீட்டில். அப்போ நிறைய வந்து ஆளுமைக்காக சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். உங்களை நீங்கள் காட்டுறதுக்கு சில விஷயத்த பண்ணுவீங்க. இப்போ ஒரு இன்டர்வியூ போனோன்னா உங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி நல்ல மெடுக்காக போயிட்டு வருவீங்க. அதை பார்க்கும்போதே சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த தடவை நிறைய வந்து உடைகள் வாங்குறது, நிறைய பேர் பெல்ட் வாங்குறதுக்கான வாய்ப்பு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்குது. வாங்கினீங்கன்னா சொல்லுங்கள், நான் காரகத்துவத்தை அடுத்த தடவை சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய கிஃப்ட் கிடைக்கும். இந்த தடவை நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. நிறைய கிஃப்ட் கிடைக்கிறது, நிறைய பேரோட இருந்த சண்டை சச்சரவு மாறுறது, யார் முதுகில் குத்துறான்றதை தெரிஞ்சுப்பீங்க. இந்த தடவை உங்களுக்கான திறமை வேலோங்கும். நிறைய பேர் பண்ணி கொடுத்து, ஏன்னா ரிஷபமே எப்படின்னா ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ராசி, ரொம்ப கூல், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியே மூவ் ஆவீங்க. இந்த தடவை நிறைய உடலும் இயங்கும், மூளையும் இயங்கும், மனசும் இயங்கும். எப்பயும் மனசு மட்டும்தான் இயங்கும் ரிஷபத்துக்கு. இந்த தடவை இது 3மே சேர்ந்து இயங்க போகுது. செவ்வாய் வீட்டில் இருக்கனால ஸ்பீட் எடுக்கும் பயங்கரமாக. பண்ணணுன்ற உத்வேகம் உள்ளுக்குள்ளேருந்து கிளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்துக்கலான்ற நிலைமையெல்லாம் முடிச்சு பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒன்றா உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் வரும், இல்லை அடுத்தவங்க உங்களை புஷ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்? வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகரிக்கும். வேலையில் மேலதிகாரிகள், நீங்கள் படிக்கிற பிள்ளையாக இருந்தால் கூட டீச்சர் இதை முடிக்கணுன்ற மாதிரி ப்ரெஷ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ப்ரெஷர் இந்த தடவை வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற வித்தையை வந்து சனி உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க. உங்களை நீங்கள் மோல்டு பண்ணிக்கிறதுக்கு, உங்களை நீங்கள் செதுக்கிக்கிறதுக்கு, உங்களை நீங்கள் 4 பேர் முன்னாடி காட்டிக்கிறதுக்கான அருமையான நேரம் இனிதே மலர ஆரம்பித்து விட்டது. யாருக்கு? ரிஷபராசிக்காரர்களுக்கு. ரிஷபராசிக்காரங்க இந்த தடவை நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, நிறைய கிஃப்ட் வாங்க, வீட்டுக்கு சில விஷயங்களை மேற்கொள்வீர்கள். வீட்டுக்கு வந்து கட்டில் வாங்குறது, வீட்டுக்கு சோஃபா வாங்குறது, வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு விடயம். 4ஆம் அதிபதி போய் உட்காந்துருக்கும் போது சனியோட சேர்ந்து தொழிலுக்காக, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் தொழிலுக்கு ஒரு சேர் வாங்கி போகிறது, உங்கள் தொழிலுக்கு சில உபகரணங்கள் வாங்குறது, இல்லை நீங்கள் மேனேஜராக இருக்கீங்கன்னா நீங்கள் எழுதி கொடுத்து உங்களுக்கு ஏதோ ஒன்று வர்றது, இதெல்லாம் நடக்கும். வீடுக்கு இருக்கிற இடத்துல சில பேருக்கு ப்ளம்பிங் ஒர்க் நடக்கிறது, வயரிங் ஒர்க் நடக்கிறது, இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு சம்மந்தப்பட்டு சில விஷயங்கள் நடக்கும். நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மொய் எழுதுவதற்கான நேரம்லாம் இருக்கும். இந்த தடவை நிறைய மொய் எழுதுறது, நிறைய கொஞ்சம் விரயங்கள் எட்டி பார்க்கும். ஏன்னா ராசிநாதன் போய் 12ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது கொஞ்சம் விரயத்தை இண்டிகேட் பண்ணும். அது சொந்தத்துக்காக, சொந்த ரத்தம் எல்லாமே செவ்வாய், சொந்த ரத்தத்துக்காக. இப்போ நம்ம பிள்ளைக்காண்டி நம்ம விரயம் பண்ணுறது, நம்ம கூட பிறந்தவங்களுக்காக நம்ம சில செலவுகள் பண்ணுறது, நம்ம ரத்த சம்மந்தப்பட்ட சில விஷயங்களுக்காக செலவு பண்ணுறதுன்ற மாதிரி கொஞ்சம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் செலவுகள் எட்டி பார்க்கும். நிறைய வெள்ளி வாங்குறது, நிறைய தங்கம் வாங்குறது, நிறைய ட்ரெஸ் வாங்குறது, நிறைய இந்த தடவை வந்து சந்தோஷமாக உங்களுக்கு பிடிச்சதை வாங்கணும்னு நினச்சி டைம் இல்லாமல் இருந்த அமைப்பெல்லாம் மாதிரி இனிமேல் ஒரு கரெக்டாக ஒரு கிளாரிட்டியோட ஒரு பிளான் போடுவீங்க. இது வரைக்கும் பிளான் போடுவீங்க, பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏதாவது ஒன்று வந்து நிற்கும். இந்த தடவை அப்படி இல்லாமல் நீங்கள் போடுற பிளானுக்கு எல்லாரும் சேர்ந்து வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. நான் 4ஆம் இடமே சுயத்தை நிரூபித்தல், நான் சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா, அந்த சுயத்தை நிரூபிக்கிறதுக்கு நிறைய போராட வேண்டியிருக்கும். இந்த தடவை சனியோடு சேரும்போது வேலையில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். ரொம்ப நாளாக என் பேர் போகுது, ஆனால் வந்து ப்ரமோஷன் லிஸ்ட்டில் போக மாட்டேங்குது, இந்த மாதம் ப்ரமோஷன் லிஸ்ட்டை போய் சேரும். என்ன வேணால் விடுங்க சாமி, சனி 11ஆம் இடத்துல இருக்கார். கிட்டத்தட்ட இந்த மாதிரி வர்றதுக்கு உங்களுக்கு 29 வருடம் ஆகும். 29 வருடத்திற்கு அப்புறம் 4 கிரகம் ஒரு இடத்துல, அது குருவோட வீட்டில், உங்களுடைய 11ஆம் வீட்டில் இருக்கிறது அப்படின்றது இதுக்கு தாண்டி ஏதாவது கொடுப்பனை வேணுமானா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அதை முறையாக பயன்படுத்திக்காமல் நீங்கள் ஏதாவது கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் தசாபுதி சரியில்லையே அர்த்தம், தவிர கோச்சாரங்கள் உங்களுக்கு எந்த நெகட்டிவும் பண்ண போகிறது இல்லை. தாறுமாறான வளர்ச்சி கிடைக்க போகுது. உங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் ராகுவோட புதனுடைய அமைப்பு, புதனும் வக்கரமாக இருக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் பேராசையை இண்டிகேட் பண்ணுவார். அதனால தயவு செஞ்சு பேராசைப்பட்டு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டாம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால தேவையில்லாமல் இந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதில் பண்ணுறேன், நோ, இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த தடவை வேண்டவே வேண்டாம். நிறைய பேருக்கு கொஞ்சம் கடன் வாங்குதல், கடனுக்காக அலைதல், வீட்டுக்கு ஒரு கடன் வாங்குறது, வீட்டுகள் குறித்து கடன் அடைக்கிறதுன்ற மாதிரி நல்லவையெல்லாம் கூடி வரப்போகுது. மொத்தத்தில் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிட்டிவ் போடுவோம். எல்லா நல்லதும் இன்ஃபினிட்டிவாக நடக்க போகுது. இந்த ஒரு வருடம் உங்கள் காட்டில் மழை தான், 2.5 வருஷமும் மழை தான். அதில் இந்த ஒரு வருஷம் சொல்லவே வேணாம். அந்தளவுக்கு அபரிவிதமான ஒரு பணமழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்திலிருந்து இனிதே ஆரம்பம். முதல்ல எடுத்தோடனேவா அப்படியே கொட்ட போது, அதற்கான பிள்ளையார் சொல்லி போடல, ஒரு முகாந்திரம் வேணும்ல, அந்த முகாந்திரத்தை இப்போ நீங்கள் கொடுப்பீங்க. நிறைய பேருக்கு திருப்பதி பெருமாளுடைய பிரசாதம் கையில் வந்து சேர்ந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் திருப்பதி பெருமாளை போய் பார்த்துட்டு வரணுன்ற ஏக்கம் அதிகரிக்கும். இல்லை போயிட்டு வருவீங்க, அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சும்மா இல்லை திடீர்னு பார்த்தா தரிசனம் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு வருவீங்க. இல்லையா, திருப்பதி பெருமாளான ரூபத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வருவீங்க. அதற்கான அமைப்பெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேருக்கு லட்டு கிடைக்கிறது, நிறைய பேருக்கு திருப்பதி பெருமாளுடைய பேர் கிடைக்கிறது, அந்த பர்சனோட உங்களுக்கான ட்ராவல் நடக்கிறதுன்ற மாதிரி இந்த தடவை எதிர்பார்க்காத அளவுக்கு திருப்பங்கள் கிடைக்கும். குலதெய்வத்தை சார்ந்த சில விஷயங்கள்லாம் இயங்க போகிறது. ரொம்ப நல்லா இருக்குப்பா.
1, 2 நெகட்டிவாக சொல்கிற மாதிரிலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே சமயம் உடலில் மட்டும் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொண்டால் போதுமானது. ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக அப்படி உங்களே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. நிறைய இந்த தடவை ரிஷபராசிக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ரிஷபராசிக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பயங்கரமாக வந்து பின்னி படல் எடுப்பாங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். நைட்டு 11 மணி 12 மணிக்கெல்லாம் வந்து மிஸ் சொல்லியிருக்காங்க உட்காந்து வேலை பார்க்கும், படிக்கும். அதனால் அதை பற்றி பெருசாக ஒரி பண்ண வேணாம். சூப்பராக இருக்க போகுது. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு ஸ்டாண்டர்டாக நிற்க போகிறீங்க. நிறைய உங்களுடைய தனித்திறமைகள் மூலமாக அடுத்தவர்களை கவரப் போகிறீர்கள். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது. வேலைக்காக தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த தடவை நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தோட அதிகமாக வேலை கிடைக்கும். நான் தான் சொன்னேன் இன்டர்வியூ போகிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்க போகிறீங்க. அப்புறம் எனக்கு கவலைப்படவேனா சூப்பராக இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு. திருமணம் அப்படின்ற இடத்துல இருந்த க்ரீன் சிக்னல் காட்டுவாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த தடவை க்ரீன் சிக்னல் காட்டுவாங்க. ரெட் சிக்னல் போட்டு எல்லோவில் வெயிட் பண்ணவங்களாம் க்ரீன் சிக்னல் கிடச்சிடும். எல்லாருக்கும் சரியான டைம் பீரியட் சொல்கிறாங்க. வீட்டில் பொண்ணு கொடுத்தாச்சு, பையன் ஃபோட்டோ கொடுத்தாச்சுன்னு வரலன்னா இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகளை உங்கள் வாசல் படி தட்டும். நிறையா பேருக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும். கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காலுக்கு மேல் சொன்ன அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு தான். நிறைய இந்த தடவை வந்து உங்களுக்காக, உங்கள் ரத்தத்திற்காக, ரத்த உறவுகளுக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள். அதன் மூலமாக ஒரு ஆனந்தம் கிடைக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை நீங்கள் நினச்சி ப்ரைடாக பெருமையாக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக முடியணுன்ற காரியத்தை டக்கு டக்குன்னு முடிப்பீங்க. வீட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கி போடுவீங்க. உங்களை நீங்கள் வந்து அழகுபடுத்திக்கிறதுக்கு சில விஷயங்களை மேற்கொள்வீங்க. கண்டிப்பாக ட்ரெஸ்ஸு வாங்குனீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு திருப்பதியோட கனெக்ட் ஆகுது. போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த தடவை உந்த வயது சார்ந்தவர்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை. எதில்? ப்ரீத் பண்ணுறதுல கவனம் தேவை. 2ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் வக்கரமாக இருக்கும்போது மூச்சு வரதுல கொஞ்சம் பிரச்சனை, இல்லை நடக்கும்போதே மூச்சு வாங்குதே அப்படின்ற மாதிரி இருக்குது. திடீர்னு ஐயோ வெயிட்டு போட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு வருஷத்துக்கு சேர்த்து ஜிம்முக்கு பணம் கட்ட வேண்டிய நிலைமைலாம் வரும். நம்ம ஒரு மாதம் போனால் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு பார்த்துக்கலாம். அதனால் கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ரிஷபராசிக்காரர்களுடைய குழந்தைகளுடைய ஹெல்த்லையும் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக, விஸ்வரூப வெற்றி எடுக்கக்கூடிய காலகட்டமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? நான் சொன்ன மாதிரி திருப்பதி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். பெருமாளும் தாயாரும் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. புதன்கிழமை போயிட்டு உங்களால் ஆன ஏதோ ஒரு நைவேத்தியத்தை பண்ணி பெருமாள் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா புகழ்வதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. இந்த தடவை நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, ரிஷபராசிக்காரங்க நிறைய மான் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். பயங்கரமாக இந்த தடவை மான் அப்படின்றது உங்கள் கண்ணில் படும். எப்போது மார்ச் மாதம் 13ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்குள்ளே நிறைய மான் பார்ப்பீங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட மான்லாம் இல்லை அப்படின்னா இந்த தடவை மான் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த இமேஜாவது உங்களுக்கு தெரியும். மான் எல்லாமே சந்திரனின் காரகத்துவம். சந்திரன் தான் பெயர் புகழுக்கான ஒரு காரணி. அது மிருகசீட நட்சத்திரத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ நிறைய இந்த தடவை பணம் அப்படின்றது குடும்ப ரீதியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் இருந்த கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் நீ மறண்டதெல்லாம் போதும், இனிமேல் நீ அடிக்கிறதெல்லாம் 6 தான். நீ சும்மா ஸ்ட்ரோக் வச்சாலே அது 4க்கு போகும்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த மான் பார்த்தல் அப்படின்ற நிகழ்வு நிகழப்போகிறது. நிறைய தடவை 444 அப்படின்ற நம்பர் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய ரிஷபராசிக்காரங்க இந்த 444 அப்படின்ற நம்பர் பார்ப்பீங்க. நீங்கள் போகும்போது பார்ப்பீங்க, இல்லை ஃபோனில் பார்ப்பீங்க, இல்லை உங்களுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வண்டியில் இந்த மாதிரியான நண்பர்கள் வந்து முன்னாடி போகும். இந்த நம்பரெல்லாம் போகும்போது சனி உங்களை அழகாக இயக்கி கொண்டிருக்கிறார். உங்களுக்கான வசதியும் உங்களுக்கான வாய்ப்புகளும் ராகு வாய்ப்புகள் பிரம்மாண்டமாக வரப்போகுது என்று சொல்லக்கூடிய சமிகைகளாக இந்த எண்கள் பார்த்ததும் இந்த மாதம் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு.